இந்த வாரம் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் தான். கொஞ்சம் காலையில் நேரமாக வந்ததுனால கடைங்கள்லாம் அப்போ தான் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு சில கடைகளில் கூட்டமாக இருந்தாங்க, ஒரு சில கடைகள் அப்படியே கொஞ்சம் காலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த வாரம் கொஞ்சம் வெயில் பரவாயில்லையாக இருக்குது. மழை எதாவது வருமா அப்படின்றது சரியாக தெரியல. சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போவோம். இந்த வாரம் எதாவது பொருள் நமக்கு தேவையானது எதாவது இருக்கா அப்படிங்கிறத வாங்கலாம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நிறைய பொருள் வேணும்னு சொல்லியிருக்கிறீங்க. ஏதாவது நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாங்கி தரேன். இந்த வாரம் நிறைய மொபைல் அதிகமாக இருக்குது. இந்த ஏர்பட்ஸு பிராண்டடா அப்படின்னு பார்த்தேன். பிராண்டட்லாம் இல்லை, நான் லோக்கல் தான் போல். அதனால நமக்கு தேவைப்படாது அப்படின்னு அங்கேயே வச்சிட்டேன். இது என்ன ப்ராடக்ட்னு எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கடையில் பார்க்கும்போது ஆப்பிள் ஐபேட் ஒன்று இருந்தது. இதோடைய கண்டிஷன் நல்லாவே இருந்தது, பின்னாலேயே நல்லா இருந்துச்சு. ப்ரைஸ் என்ன வரும் அப்படின்னு கேட்டேன். 3000 வரும் அப்படின்னாரு. சரி ஓகே, ஏதாவது கம்மி பண்ணுவீங்களா அப்படின்னா. இல்லைண்ணா நல்லா இருக்குது அப்படின்னாரு. சரி ஓகே, நான் அங்கே யோசித்தேன். அடுத்து அமேசான் கிண்டல் ஒன்று இருந்தது. இதுவுமே டிஸ்பிளே எல்லாமே நல்லா இருந்துச்சு, பின்னாலேயுமே நல்லா இருந்தது, உடையுமில்ல எதுவுமே இல்லை. ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 900 அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு அதை அங்கேயே வச்சுட்டு வந்தாச்சு. நான் சொன்ன மாதிரி நிறைய கீபேட் மொபைல் இருக்குது. ஆனால் எல்லோரும் சோனி எரிக்சன் தான் நிறைய பேர் கேட்குறீங்க. சோனி எரிக்சன் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். நான் கையில் வச்சுக்கிறது இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யாருக்கா எதாவது தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது நிறையா இருந்தது. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 50 ரூபா அப்படின்னு சொன்னார். சரி, அதுக்குள்ளே ஒரு கேபிளுமே இருந்தது. வேறு எதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிலிப்ஸோடைய ஒரு பூம் பாக்ஸ் இருந்தது. இது கண்டிஷன் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அதாவது புதுசாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அங்கங்கே கொஞ்சம் பெயிண்ட் போன மாதிரி இருக்குது. ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன். தெரியல, நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னாரு. அவர்கிட்டே பார்க்கும்போது கார்ட்லெஸ் ஃபோன் நிறைய இருந்து, ஆனால் அது சார்ஜர்லாம் இல்லை. அப்படியே பக்கத்தில் வந்து ஒயர்லெஸ் வாக்கி டாக்கி மாதிரி ஒரு 2 ஃபோன் இருந்தது. இது ரொம்ப வாரமாகவே இருக்குது. இந்த எக்ஸ்பிரஸ் ரேடியோ ஃபோனோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 200 சொன்னார். இதெல்லாம் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபோனோடைய கண்டிஷன் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இந்த வாரம் ஏகப்பட்ட ஃபோன்ஸ் இருந்தது. நம்ம தேடி வந்த ஃபோனு இன்னும் எதுவும் கண்ணில் மாட்டல. பார்ப்போம் இதுக்குள்ளே ஏதாவது இருக்குமா அப்படின்றத. ஒரு சிலர் வந்து லேப்டாப்போடைய பிராண்டட் சார்ஜர் தான் எனக்கு வேணும் அப்படின்றீங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் வாங்கிக்கலாம். இல்லை நான் ஃப்ரீயாக இருக்கையில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா நான் இது எதுவும் ப்ரைஸ் கேட்கல அவங்கக்கிட்ட. இந்த வாரம் நான் இந்த ட்ரோனை பார்த்தேன். இது பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பாக்ஸோடைய இருந்த பீஸ் தான். இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 800 ரூபா அப்படின்னு சொன்னார். ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது இப்போதைக்கு ஒர்க்கிங்கில் இருக்கா அப்படின்னா. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங் தான் தம்பி, பாக்ஸ்லேருந்து எடுத்து மாத்திரம் வச்சுக்கிறோம் அப்படின்னா. சரி ஓகே அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இந்த வாரம் காலையிலே இந்த கடையில் மாத்திரம்தான் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா ஹோம் தேட்டர்லாம் சேல் பண்ணிருந்தாங்க. எல்லாம் 200 ரூபா 300 ரூபா அப்படின்ட்டு இருந்தாங்க. 5.1 எல்லாமே 300 ரூபா தான் அப்படின்னாங்க. ஆனால் கொஞ்சம் டேமேஜ் இருந்தது. ப்ளூடூத்து கனெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டோம். எல்லாமே ஒர்க் ஆகும், நீங்கள் வேணால் பாருங்கள், எட்டு போங்க அப்படின்னாரு. சரி ஓகே, உங்களுக்கு யாருக்காவது தேவை இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீக் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த கடையில் ஒரு லேப்டாப் ஒன்று இருந்தது. என்ன ப்ரைஸு அப்படின்னு கேட்டேன். 2000 ரூபா வரும் அப்படின்னாரு. ஒர்க்கிங்கா அப்படின்னு தெரியல, இருக்கிற கண்டிஷன் தான் அப்படின்னாரு. உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு சரியாக தெரில. இல்லை நீங்கள் யாராவது வாங்கி ரிட்டர்ன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கடையில் பார்க்கும்போது ஒரு பூம் பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. இது என்ன பிராண்டு அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டேன். ஒர்க்கிங்கில் தான் இருக்குது அப்படின்னாரு. அங்கேயே வந்து போர்ட்டபிள் டிவிடி பிளேயரும் இருந்தது. சரி இந்த பூம் பாக்ஸோடைய ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்னா 1300 ரூபா அப்படின்னாரு. சரி உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். டெல்லோடைய சிபி ஒன்று இருந்தது. இது பார்க்குறக்கு உள்ளுக்குள்ளே ஏதாவது இருக்குமா இல்லை பிரிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தேன். எல்லாமே உள்ளே இருந்தது. இது ஒர்க்கிங்கா அப்படின்னு தெரியல தம்பி அப்படின்னாரு. என்ன ப்ரைஸ் சொல்லுவீங்க அப்படின்னு. 3000 ரூபா அப்படின்னாரு. இது 3000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கடையில் பார்க்கும்போது விசிஆரோடைய கேசட் இருந்துச்சு. ஒரு 3 கேசட் இருந்துச்சு. என்ன ப்ரைஸு அப்படின்னு 100 ரூபா அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு யாருக்காவது வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.
அவங்கக்கிட்டேயே கொஞ்சம் ஃபோன்லாம் நிறையா இருந்தது. சரி ஓகே, ஏதாவது ஃபோன் ஏதாவது இருக்குமா, நமக்கு ஏதாவது பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுவோம் அப்படின்றக்காண்டி பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் பொருள்லாம் நிறைய வச்சுருந்ததுனால என்னால் உள்ளே போக முடியல. அங்கே பார்க்கும்போது iPhone 5 ஒன்று இருந்தது. இது பார்க்குறக்கு மேலே எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் பட்டன்லாம் இல்லை, டிஸ்பிளே பிரித்து ஏதோ வேலை பார்த்துருப்பாங்க போல். ஒர்க் ஆகுமா அப்படின்னு சரியாக தெரில. அதனால் நான் இது ப்ரைஸும் கேட்கல. சரி 6 என்ன கண்டிஷனில் இருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தேன். வெறும் பேனல் மட்டும்தான் இருந்தது. வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தேன். இன்னொரு 5 ஒன்று இருந்தது. அதுவுமே பார்க்குறக்கு ஃபுல்லாக உடஞ்சி எல்லாம் இதாக இருந்தது. அதனால நான் எதையுமே கேட்கல. அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டேன் நான். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் லேப்டாப் வேணும்னு கேட்குறீங்க. ஆனால் எனக்கு இங்கே லேப்டாப் வாங்குறதுக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் ஆகுமா அப்படின்றது எனக்கு சரியாக தெரில. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட கொடுக்கும்போது அது ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம தான் வருத்தப்படணும். அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக வேண்டி தான் நான் லேப்டாப் வாங்காமல் இருக்கேன். இவங்க கிட்ட ஈத்தர்நெட் கேபிளோடைய பஞ்சிங் இருந்து இது எவ்வளோ அப்படின்னேன். 50 ரூபா அப்படின்னாரு. சரி வேறு எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தேன். அப்போ அங்கே ஒரு பவுச்சில் என்னமோ ஒன்று இருந்தது. என்னவா இருக்கும் அப்படின்னு எடுத்து பார்த்தேன். ஒரு டிஜிட்டல் கேமரா தான் இருந்தது. இது என்ன கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனி தான். பார்க்குற கண்டிஷன் நல்லாவே இருந்தது. சரி நமக்கு பேட்டரி உள்ளே இருந்தது அப்படின்னா இது வாங்கிக்கலாம் அப்படின்றக்காண்டி பார்த்தேன். ஆனால் ஆன் ஆகலை. ஆனால் இது ஒர்க்கிங்கா அப்படின்றது சரியாக தெரியல. சரி ஓகே, இது பிடிச்சிருந்ததுனால கடைக்கார்ட்ட கேட்டேன். இது ப்ரைஸ் சொன்னார். வாங்கிட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது தேவை இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் விண்டேஜ் ரேடியோ வாங்கி கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஆனால் நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணால் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றீங்க. அதனால் நான் இது வாங்கி எப்படி தூக்கிட்டு வர்றது அப்படின்றதுனால தான் வாங்கியிருக்கேன். இந்த கேமரா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பழைய கேமரா தான். இதில் வந்து பேட்டரிலாம் நம்ம எதுவுமே போடவே முடியாது. ஃபிலிம் ரோலை போட்டு நம்ம வேணும்னா லென்ஸில் ஜூம் பண்ணிக்கலாம். இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்டே ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று இருந்தது. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 200 சொன்னார். இது எனக்கு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதனால் இதை நான் வாங்கலை. அங்கேயே இன்னொரு பிலிப்ஸோடைய பூம் பாக்ஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த பூம் பாக்ஸ் இப்போ வரைக்குமே நான் ஒரு 3 பார்த்துருக்கிறேன். இன்னும் நான் கடைங்களுக்கு உள்ளே நிறையா போகல. முன்னாலே பார்க்கும்போது இவ்வளவு இருந்தது. சரி அவர்கிட்டே பார்த்தா ஒரு ஐபேட் ஒன்று இருந்தது. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 3000 ரூபா அப்படின்னு சொன்னார். 3000 ரூபாய்க்கு இது ஒர்க் ஆகுமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டு தான். ஆனால் கேட்டேன். இல்லைனா நீங்கள் லாக் எடுத்து பாருங்கள், ஆனில் தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லாவே இருந்துச்சு. லாக் எதுவுமே போடல. வால்யூம் கம்மி பண்ணுற பட்டன் மாத்திரம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிருது. அதனால நான் இதை வாங்காமல் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் நான் திரும்ப போய் பார்க்கும்போது இது அங்கே இல்லை, சேல் பண்ணிட்டாங்க. ஒருவேளை நம்மளே வாங்கியிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. இது போல் இன்ட்ரெஸ்டான கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன பண்ணலான்னு